பாய். பன்னிக்கறி ஒரு 1/2 கிலோ கொடுங்க பாய். இருங்க பாய். சேர்த்து போட்டிங்கன்னா பரவாயில்லைங்க கறிக்கிற பாய். கொஞ்சம் எலும்பு கிளம்பலாம். சேர்த்துருங்க. இப்போ இதெல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? இந்த முடிகிற ரோட்டில் இருப்பீங்களா இல்லை? 5 6 பேர் இருக்கணும். இந்த ஆள் 2, அது இல்லாமல் இன்னொரு தங்க இருக்காங்க, அவங்க ஒரு 2 10 பேர் கணக்கு வருது. மாப்பிளை வணக்கம்டா மாப்பிள. அவன் மட்டும் வேகமா கிளம்பிட்டான். நீ வர ஏன்னா சூட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போய் எழுப்புன்னு அனுப்புறோம். எந்திரிச்சே தொலைய மாட்டேங்குது. இந்த போனம் படுத்துருக்கு மாதிரி போனோம் அந்த மாதிரி படுத்து தூங்கிட்டு கிடக்குதுங்கன்னா போய் எழுப்புறான். அப்படிங்குது குண்டுமணி. 6 அடிக்கணும். விட்டு ஏத்தலாம்டா. விட்டு ஏத்துறதா? விட்டு ஏத்திடலாம். வண்டிக்குதே சேதாரமா உண்மையிலுமே. இதுதான் காய்ஸ் நம்ம ஊரோட இன்னொரு 2 கிலோமீட்டர் இருக்கு. அதான் ஆனால் அது 3 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. அவ்வளோ தூரமெல்லாம் இருக்காது. நீங்கள் வேணா பாருங்க நம்ம போகிறது எவ்வளோ தூரம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம எங்க செய்ய போறோம்னு தெரியுமாடா மொட்டைப்பையா? ஆமாம் அதெல்லாம் சொல்லாமே கூட்டிகிட்டு வந்துருக்கு. எங்கன்னா போகிறான் ஏதோ வண்டி எடுத்துகிட்டு வர சொன்னேன். வண்டி எடுத்துகிட்டு வந்தான். ஆட்டோவில் திரும்பி ஏறிங்கிறேன். அதுலேயும் ஏறியாச்சு. எங்கே போகிறோன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். எங்கே தான் போகிறோம்? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். தலைவரே கொஞ்சம் ஓரமாங்க. பேரே மணிதானா? நான் நாயை சொன்னான்டா. நாய் பேர் தானே மணியா? அந்த நாய் பேர் மணியா? ஆமா. அது குண்டு மணினா இது கலர் மணியா? இப்போ உண்மையை சொல்லிட்டா உன் முடியது உன் தோலுன்னு சத்தியமா தெரியலடா. என்னடா பண்றது? அதுல வரணும் க்ளோஸ் அப்ல வரணும் உட்காந்து தொலைஞ்சிட்டேன். நான் சின்ன வயசு படிக்கும்போது இதெல்லாம் நடந்தே வருவேன் தெரியுமா? எதுக்கு? எங்க ஆயா நடந்து வர சொல்லியா? இல்ல வேலைக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்பெல்லாம் கலக்கா திங்கிறதுக்கும் வந்துகிட்டே கிடப்பேன். நான் பாட்டுக்கு மணிக்கணக்கா திங்கிறதுக்கு மட்டும்தான் வருவேன். திங்கிறதுக்கு ஏன்னா அப்ப வேலைக்கு வரல. வேலைக்கு எங்க ஆயா தானே செய்யுது சின்ன வயசுல. நானா செய்யறேன் அதெல்லாம். சின்ன வயசுல வேலை செஞ்சதா? நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க ஆயா வேலை செஞ்சுங்கிறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? மண்ணு குட்டான பண்ணி விளையாடிட்டு இருப்பியா? அந்த அளவுக்கு போக மாட்டேன். இந்த கள்ளக்கொடியெல்லாம் கலக்கப்படும்போது கள்ளக்கொடியெல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல. ஆமா. அதெல்லாம் குளிச்சு விளையாடுவேன். அப்பெல்லாம் அது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி ஒற்றுமையா நம்ம எல்லாம் விளையாண்டுட்டு கிடப்போம். இப்பெல்லாம் பாரு ஒற்றுமையா விளையாடுறோமா? இங்க பாத்தியா குண்டுமணி நம்ம என்ன வேலை சொன்னா என்ன வேலை பண்ணிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேலை சொன்னோம்? என்னையா? ஏன் பாய்? என்ன பாய்? பாய் கிளம்புங்க பாய். பாய் உன்னோட வேலையை மட்டும் தான் நீ பார்க்கணும். தேவையில்ல எக்ஸ்ட்ரா திங்க பார்த்துட்டு இருக்கிற நீ. சாமி நீ திங்கிக்கோ சாமி. உன்னை யார் சாமி எடுப்பா? பாய் சீக்கிரம் வந்து சார் பாய். டிராஃபிக் வந்து சரிங்க. அந்த பாப்பா வீட்டுக்கு அனுப்பி கொடுங்க பார்க்கலாம் நேரமா. இல்ல நம்ம மணிக்கிட்ட என்ன வேலை சொன்னோம்? அது என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? என்னடா நம்ம ஊர் எல்லைக்குள்ள வந்துட்டு மாட்டிருக்கு மொட்டைப்பையா? அவ்வளவுதான். இன்னொரு 50 மீட்டர் இல்ல ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். ஜிபுக்கு உனியமாடா. எங்க
உனக்கு தான் அறிவே வர மாட்டேங்குது. யாரா சொன்னாங்க அறிவு வர மாட்டேங்குதுன்ட்டு? சரி என்ன வேலைக்கு போகிறேன்? ஏய் இன்னைக்கு உங்க ஆயா வேலைக்கு போதா, அப்புறம் நீ இங்க வந்து உட்காந்துக்கிட்ட அங்க போய் கள்ளக்கொடி மேல விழுந்து மேலியா? இப்போ குடும்பத்தாயிட்டோம், எங்க போறதுக்கு நம்ம வேலையே நம்மளுக்கு சரியா இருக்குது. சில பேர்ல எல்லாம் ரோட்டு வேலைன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குதுண்ணா. ஒரு டைம் இப்படிதான் சர்வீஸ் போயிருந்தோம் ஒரு இடத்துக்கு. சர்வீஸ்ல என்ன தெரியுமா நடந்துச்சு? ப்ரோ நாமக்கல் ஊரு ப்ரோ அப்படிங்கிற, நாமக்கலே தெரியல. திருச்சி ப்ரோங்கிற, திருச்சியும் தெரியல. கோயம்புத்தூர் தான் போயிருக்கோம் ப்ரோ. அதெல்லாம் சத்தியமா எங்க இருக்குதுன்னா எனக்கு தெரியாது ப்ரோ அப்படிங்கிற. தெரிஞ்சு கண்ணு தெரியாதுங்கிட்ட போய் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏஜென்டா எனக்கே தெரியலங்கிறானா. நாமக்கல்னு சொல்லி பார்த்துட்டேன், திருச்சியும் சொல்லி பார்த்துட்டேன். அப்படியே என்ன தெரியுமா அர்த்தம்? நீ எல்லாம் ஒரு ஆள் நீ கேட்கறதுல ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி தெரியலன்னு சொல்லியிருப்பான். அப்படியெல்லாம் இல்லடா, அவனுக்கு உண்மையிலுமே தெரியல போடா. அதனால தான்டா தெரியலன்னு சொல்லியிருக்கான். பாரு இந்த பக்கமெல்லாம் தெரியல, ஆனா திருச்சம் ஒண்ணா தெரியுது அவனுக்கு. இதுதான் காசு நம்ம ஊரு. ஆனா தக்காளியோட அது அப்படிதான். நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. உனக்கு எப்படா தெரியும்? வரமிளகாவா? வரமிளகா 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் என்னடா பண்ற? பேக்கில் வச்சு 10 ரூபாய்க்கா? எவனையும் வாங்குறது கொஞ்சோண்டு கேளு. எப்படி கேட்கறது? ஆமா மசாலா என்ன வாங்கலாம்? கருவேப்பிலை. இந்த வீட்டுக்கு தான் வாங்க வந்திருக்குது. மீதியானா ஆளுக்கு ஒரு பூண்டு எடுத்துட்டு போயிடலாம். குத்து முதல்ல வரும். எதுக்குடா? கறி செய்யறோமா இல்ல பிரியாணி செய்யறோமாடா? நீ குண்டு பண்ணி இறங்கி குண்டு. டேய் கதவு. டேய் வாட்? பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. எடுத்து போட்டுருக்காங்களா? எடுத்து போடாம வந்து கிடக்குது எல்லாம். யாரை எடுத்து போட்டுருக்கா? மணியே கல்லு தூக்கிட்டு வரலாவா? 3 கல் இருக்குமா இன்னும்? 3 கல் இருக்குது. 3 கல்லையும் தூக்கிட்டு வரலாம். என்ன தூக்கிட்டு போறியா அது வரைக்கும்? ஏய் கும்பிடா, கல்லு கடலுக்குள்ள இருந்த மாதிரி இருக்கு. எலும்பெல்லாம் கிடக்குது. எலும்பெல்லாம் கிடக்குது. நீங்க புடி ஏய் அங்க தூக்கிட்டு போய் வைக்கணும்டா. அதே எனக்கு இங்க போட்ட வைக்கணுமா? எடு. ஏய் இங்க பாருடா, இங்க வா. என்னையா இங்க போடா. அவசரம் வேணாம், போ சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். சரி மேலே போடலாமா? டேய் இங்க போடலாமா? இங்க கொஞ்சம் தள்ளியா? எங்க இந்த பக்கமா? அந்த பக்கமா? இங்கயா? டேய் இந்த பக்கமா? எப்படியே 2 கல்ல சட்டி வைக்கிறதா? இன்னொன்னு வேணும்டா. வா போலாம். தூக்கலாமா கல்ல? மகேந்திர பாகுபலி. வாங்க பாய், வாங்க பாய், நீங்க தான் பலி. வாங்க பிடிங்க பிடிங்க. எது என்ன பார்க்குற? தொட்டு பார்க்குறியா? தூக்குறேன் பாய். பாய் 2 கையில் பிடிச்சி தூக்குங்க பாய். பாதி இது குறைஞ்சி போய் கிடக்குது. இதுக்கு 2 கையா? அப்போ தூக்குங்க பாய், நீங்களே தூக்குங்க. தூக்குங்க பாய், பரவாயில்லைங்க பாய். பிடிங்க. பிடிங்க பிடிங்க. அதெல்லாம் கண்டுக்கப்படாது.
கண்டுபிடிக்க கூடாது. வாங்க. நல்ல தானே தூக்குறோம். இல்லைங்க, பொண்ணு தூக்குறோம். பாருங்க காய்ஸ், பொண்ணை தூக்குறான் நம்ம. இவன் கல்லை தூக்குறதுக்கே குமிஞ்சிட்டு போகிறான். பொண்ணை தூக்குறப்ப எப்படி போவான்? படுத்துக்கிட்டு உருண்டுட்டு போவானா? பிடிங்க பாய், அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் பாய். இங்கே பாருங்க பாய், அரேஞ்ச்மெண்ட் இங்கே பாருங்க பாய். என்ன பண்ணுறாங்க? வெங்காயம் ஒடிக்க சொன்னா அவன் விளாண்டுட்டு இருக்கான். அப்போ அது என்னதுடா? அவன் பாருங்க பாய். இவர் வந்து கல் நடுறதுக்கு கூப்பிட்டு போங்க. அருமையாக கல் நடுறாரு. இங்கே பாருங்க, 5 நிமிஷத்தில் அடுப்பில் ரெடி பண்ணிட்டாரு. அடைச்சட்டி வைங்க. ஏறாப்பா. என்ன நொடுக்குது? ரைட். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். அப்போ தூக்கி அங்கேயே வச்சிரு. அவ்வளோதான், எடுத்து வச்சிரு. அது என்ன சந்தான படத்தில் வர மாதிரி திரும்பி தூக்கி அங்கேயே வைக்க சொல்கிறேன். பாய்ஸ், டீம் பாய்ஸ், என்ன ரெடி ஆயிடுச்சா? இல்லைலாம் போட்டு வச்சிருக்கீங்க. இது வெங்காயத்தில் நறுக்கலாம் பாய். அறிவு அப்படி ஏங்க பாய், நீங்கள் வெங்காயத்தை தறுக்கலாமே பாய். எனக்கு தண்ணி ஊற்றுங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கறி அலசரத்து எதை ஊற்றுறது? வாங்க பாய், அதில் போய் கழுவிட்டு வரலாம். பாய் வேணாம் வேணாம், நம்ம ஆற்று தண்ணி பாய். வேணாம் நம்ம ஆற்று. வேணாம்டா 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 வேணாம்டா. எடுங்க பாய், அதையே எடுங்க. பருப்பு ஓரமாக பிடிச்சிடுங்க, மண் உள்ள விழுந்துரு போகுது. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப கஷ்டம் இல்லை பாய். இதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் பாய். வெங்காயம் நறுக்கணும்னா போன பாரு ஏவன் பாரு வெங்காயத்தை எடுத்து தண்ணியில் போட சொன்னா அங்கே எங்கன்னு போட்டு. பாய் வெட்டிடலாமா? போட்டுடலாமா? இல்லை, வெட்டி வச்சதை எடுத்துகிட்டு வந்துடலாமா? என்னது சரி, அப்படி போடுங்க. என்ன அங்கே உட்காந்துங்கிறான்? யாரோ பார்க்குறாங்களா? இல்லை பொருள் வெளியே எடுக்கிறதுக்கு தான் யாரோ பார்க்குறாங்களா? இல்லை இல்லை, எடுங்க எடுங்க. எடுக்கலாமா? எடுத்துங்க எடுங்க. வா. சாமி கத்தி கொடுங்க. ஒன்றா எத்தனை எடுத்துகிட்டு வந்தான்? எடுத்துகிட்டு ஆடுறவன் தக்காளி போட்டு தூக்கி இதில் போடுற டேஸ்ட் அப்படி எப்படி வரும்? பாய் வாங்க, கறியை போடுங்க. நீ வெட்டி போடுறா. போட்டலாம், அடியில் போடுங்க. கத்தியை கீழே போட்டு அப்புறம் மறுபடியும் நான் தான் எடுத்து கொடுக்கணும். என்ன இது? இப்போ பாருங்க, பாருக்கவா. அரே 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 அரே. எங்க போய் கறி காணோம்? செவிச்சிட்டோம். இதுல என்ன? இதுல இன்னொரு கவர் இருக்கு. இதுவா? இதுவா? பிளட் பிளட். எஸ். அங்கேயே வச்சிடலாம். அவன் பக்கத்தில் வச்சிடலாம். தண்ணி ஊற்றுங்க பாய். டேய், இவ்வளோ பண்ணோம். அடுப்பு யார் பார்த்து வைப்போம்? அடுப்பை பார்த்து வைங்க. யார் யார் இங்கே ரெடி பண்ணுங்க, எடுத்துகிட்டு வரேன். பற்ற வைக்காதவா? அவ்வளோதான்டா. வடச்சட்டி வைக்கிறோம், எல்லாத்தையும் எடுத்து கொட்டுறோம், கிண்டுறோம், முடிக்கிறோம், அவ்வளோதான். இப்படி இதில் வச்சிடக்கூடாது. இதெல்லாம் இப்படி என்ன பண்ணணும்? கொட்டி போடணும். எப்பயுமே ஒழுக்கமாக வச்சிடக்கூடாது. எல்லாம் கிதச்சி தான் வச்சுருக்கணும். இப்போ தட்டுறது எல்லாத்தையும் இதில் போடுங்க. என்கிட்ட கொடுத்தா மட்டும் நான் ஜோப்லேடா போட முடியும்? டேய், அடுப்புலாம் வைடா. இப்போ பற்ற வச்ச பிறகு தான் வைக்கணும். பற்ற வச்ச பிறகு தான் வைக்கணும். எல்லாத்தையும் துணிக்கூடாது, அடுப்பெரியாது. பாய் அப்படியே போட்டுட்டீங்க பாய். சொல்லுங்க பாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறது இப்போ சாப்பிட்றதுக்கு இல்லை, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு. நாளைக்கு சாப்பிட்றது? நாளைக்கு. ஆனால் அவன் லேட் ஆயிரும். இவன் முக்கி முக்கி பற்ற வச்சுக்கிட்டு இருக்கான்டா. என்னப்பா இப்படி கை நடுங்குது? ஒரே வேலை அது.
வேலையா? வேலையெல்லாம் இல்ல, ஆஹா. எனக்கு சளி ஜுரம். வெங்காய உரிடாக்குள்ள நீ வெங்காய உரி யாரும் ஒரு ஆள் இடிங்க. வெங்காயம் இருங்கப்பா. அங்கே வைங்க. கார சட்டின்னு சொல்லுவாங்க, அது பேரா? கார சட்டியா? ஆமா. அண்டா குண்டா அப்படிங்க. வரும் வரும். தண்ணி ஊற்று. வடை சட்டி தண்ணா போல எரியுது. எண்ணெய் ஊற்றுன. எண்ணெயெல்லாம் இல்லை, கறி எடுத்து போடு. அதுதான் எண்ணெயே பன்னி கறிக்கு. அது கூட தெரியாதா? எடுத்து அது பெருசான சொல்ல என்னென்ன போட்டு எடுத்தோன்னா கறி போட்டுடலாமா? ஆமா ஆமா. ஓகே, நீங்க தான் சமையல் நினைப்போம். சரிங்களா? மிளகா ஒன்று போடு. போடுக்குள்ள மிளகா போடுறோன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ செய்கிற இந்த என்னடா இது சமையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் இல்லை, இப்போ செய்கிறது என்னது நம்ம செய்கிறது சமையல். ஆனால் இப்போ என்ன சமையலுக்குள்ள என்ன செய்கிறோம்? சமையலுக்குள்ள சமையல் செய்கிறோம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கண்ணை கக்குச்சாடா? நாங்கள் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. அட கறி வறுவல் போடுறோம். உடக்கு இருக்கு பையில, போய் அதை எடுத்துட்டு வா. மாடு கறி போடுங்க. போடலாமா? போடுங்க, லைட்டாக தண்ணி. என்ன ரெடி ஆயிடுச்சா? 5 நிமிஷம். பச்சை மிளகாலாம் அறுத்து போடுங்கடா. பச்சை மிளகாலாம் தேவையே இல்லை. போடுறா, பச்சை மிளகாலாம் போடுங்கடா. பச்சை மிளகா வர மிளகா ஒன்று எதுவும் தெரியாது. இவனுக்கு சமையல் தெரியல. நீங்க வாங்க கரண்டி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஒரு டிஃப்ரெண்டா பண்ணி எந்திரிங்க பாய். சரி ஓகே. எந்திரா தம்படா. என்ன பண்றீங்க நானும் பார்த்தேன். நம்ம தாங்க சமையல் மாஸ்டர். இப்போ நாங்கள் கறி ஒன்றும் வேகலையா? அதுக்கிட்ட திங்குற மாதிரி பார்க்குறேன். அஜய் என்னடா அண்ணன் தம்பி கரெக்டாக இருப்பானுங்கப்பா. அதெல்லாம் போடுங்க பாய், போடுங்க பாய். பாய் நீ போடுங்க பாய். இன்னொரு ஏய் திங்கிறதா இல்லை என்ன தெரியுதா? ஏய் இன்னும் காரம் சேர்ந்தா அது விடுவோம் பாய். கலர் பாய் டக்குன்னு இருங்க பாய். ஸ்மெல்லு. அவன் ஏன்டா பேசுறானாமா? ஏய் கேமரா மட்டும் அவனை எடுக்க சொல்றா, பேசக்கூடாது. நீ யாரும் இல்லை பாய். ஆடா மக்கா சாப்பிடலாம். அழுத்தி பார்த்தா சேர்றா. நல்லா இருக்குடா. எது சாப்பிட்டு பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு எடுக்கல. என்ன மிரட்ற குத்துன்னா பார்த்துக்கோ. கடவுளே அவர் சாப்பிடணும். நல்லா இருக்குது தானே? இல்ல நல்லா இருக்கு தானே? இல்ல நல்லா இருக்கு தானே? டேஸ்ட் பண்ணி பாரு பாய். டேஸ்ட் பண்றா பாய் பாய். இருங்க. எரியுதடி மாடா. அடி பிடிக்குதுண்ணா. நைஸ். துப்பிட்டான்டா, எச்சை துப்பிட்டான்டா. டேய் எவனும் திங்க முடியாதுடா. ரத்த வெறியன் பார்த்துருக்கீங்களா? இனிமே தான் ஆரம்பம். அடுப்பு நல்லா தக டேய் எவனுமே திங்கக்கூடாதுன்னு தானே ஊற்றுற ரத்தத்தை.
அது எடுத்து பிள்ளைங்கிட்ட கொடு. இல்லை வெய் மடிச்சுல. ஆனால் நான் சொல்கிறேன்டா டே, வீடியோவில் கறியை சமைக்கிறது பார்த்து எவனும் இனிமேல் வாழ்க்கையில் திங்கவே மாட்டான்டா கறியை. அது வேணா உண்மைதான். அதை சாப்பிட்றால பார்த்து கன்ஃபார்ம் திங்க மாட்டானுங்க. நீங்கள் கை இந்த சைடு பிடிங்க பாய், பிடிச்சிக்கோங்க, சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கோங்க நல்லா. நெருப்பு நல்லா இருக்கும். இன்னும் நல்லா எரியணுமா? நல்லா எரியணும்னா அந்த பக்கத்தில் இருக்கிற காட்டில் பற்ற வச்சா தான். என்னடா ஒரு துண்டு தின்னதுக்கு கண்ணில் தண்ணி தண்ணியாக ஊற்றுது. கறியை போட சொன்னால் மிளகாவில் கறியை போட்டு வச்சுருக்காங்கடா. ஆனால் தட்டி கழுவுறதுக்குள்ள இன்னும் என்ன பாடுபட போகிறாங்கன்னு தெரில. வீட்டில் யாருக்கு பால் அடிக்காமல் இருந்தால் சரி. கடன் வாங்கிட்டு வந்தது. ஏன் என்னாச்சு? என்னன்னாச்சு? காரண்டா, வேற ஒன்றும் இல்லைடா. காரமா? வெயி. அடுப்பு உள்ள தள்ளி விடுங்க பாய். அடுப்பு உள்ள தள்ளி விடுறதா? வேற உள்ள தள்ளி விடணும்டா. அடுப்பு எங்கடா உள்ள தள்ளுறது? இதுக்கு மேலே உள்ள தள்ளி கொண்டு போய் அந்த குளத்துக்குள்ள தான் தள்ளி விடணும். என்னதுடா? என்னடா விழுந்துச்சு? அதெல்லாம் உளுந்தாலும் பரவாயில்ல, தின்னு தான் ஆகணும், காசு போட்டோம்ல. தெரிஞ்சு இது நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். போகுது பாடுறாங்க உள்ள. ஏன் இந்த புத்தி எதுக்கு? நெருப்பு எடுத்து அவன் வேட்டி கடியில் வைங்கடா, பக்கத்துலேயே வரக்கூடாது. அந்த மேலே எடுத்து வைடா. வந்ததை பிடிச்சி தின்னுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வெந்துருச்சான்னு பார்க்க மாட்டேங்குது. இல்லைடா, காரம் ஒரு டைம் பார்க்குறான், உப்பு ஒரு டைம் பார்க்குறான், அப்புறம் கடைசியில் கறி இருக்குதான்னு நம்ம தான் எட்டி பார்க்க மாட்டிருக்கு. உப்பு போடணுமா? காலையில் ஃபோன் பண்ண அப்படிங்க. காலையில் ஃபோன் பண்ணி இன்னைக்கு விளாக் எடுக்க போகலாம் அப்படின்னாரு. ஆனால் இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி 6. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? கிளம்பு கிளம்பு. எடுத்து அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அது போலாம்ண்ணா. நம்ம செஞ்சு ஒரு நல்லா இருந்துருங்களா? சமையல் யாருங்க? நான் தான். கிரேவி சூப்பராக இருக்குது, காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது, சூப்பர் பயங்கரமாக இருக்குது. நல்லா பயங்கரம். புட்டுமணி எப்படி இருக்குங்க? நான் கூட சமையல் பண்ணுறப்ப சாப்பிட முடியாது இருக்கேன். ஆனால் நல்லா இருக்கு. ஏதோ சொல்லிக்கிறாங்க இருக்கு. என்னப்பா ஒரே ரவுண்ட்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு? அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஒரு டைம் இதே மாதிரி பண்ணோம். இதை விட பிரம்மாண்டமாக பண்ணலாங்க. சூப்பராக. சோலாப்பூர் போகிறோம், பன்னிக்கறி எடுக்கிறோம், ஆட்டு பிரியாணி செய்கிறோம், மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் கலந்தட்டிக்கிறோம். ஒரு மஜா பண்ணுறோம். சரி வாங்க, ஆளுக்கு ஒரு கை பிடிங்க, இலைய எடுக்கலாம். யாரு சாமி நீங்க? நம்ம பேசுங்க விளாக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணுங்க.